உங்களுக்கு வந்து ஆய்வு பண்ணுறதுலாம் நோக்கம் இல்லை. அரசு பள்ளி மாணவர்களை மட்டம் தட்டணும். மிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் வந்து அரசு பள்ளி போய்ட்டு ஆய்வு பண்ணாங்க இல்லையா? ஒரு முழு காணொலி பார்த்தேன். அதில் என்னென்னா அவங்க உள்ளே வராங்க, பசங்களாம் உட்காந்துட்டு ஒன்றா சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோரஸாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. டெண்டர்னஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு குழந்தை முதல் பெஞ்சில் இருக்க எழுந்து ஒரு குழந்தை பதில் சொல்லுது, அழகாக சொல்லுது. எவர் லாஸ்டிங்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் அந்த குழந்தை பதில் சொல்லுது. ஆனால் அமைச்சர் கீர்த்தனா அவர்கிட்ட இருந்த ஒரு பாராட்டோ எதுவும் கிடையாது. ஒரு கைத்தட்டல், எல்லாரும் கைத்தட்டுங்கப்பா, குழந்தை அழகாக சொல்லியிருக்கு. சொல்லாமே, ஏன் சொல்ல? அதுவும் கிடையாது. எந்த பாராட்டும் கிடையாது. எப்படியாவது ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும்னு கடைசி அப்புறம் வந்து இன்னொருத்தவங்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு கூட சொல்ல தெரியல, பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு அவ்வளோ ஒரு குற்றச்சாட்டு. முதல்ல நீங்கள் யார்? அவங்க அப்பா என்ன வேலை என்னன்னு கேட்கறதுக்கு நீங்கள் யார்? அதெல்லாம் உங்கள் வகுப்பு ஆசிரியர் பார்த்துக்கிட்டோம், சரிங்களா? நீங்கள் போனீங்கன்னா கிளாஸில் உட்காந்து அந்த டீச்சர் எப்படி பாடம் நடத்துகிறாங்க, பசங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த டீச்சர் பாடம் நடத்துகிறாங்களான்றதான் உங்களோட வேலை. ஒரு பள்ளியில் ஆய்வு பண்ணுறது அப்படி தான் பண்ணணும். குழந்தைங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது அந்த டீச்சரை பொறுத்து தான் இருக்குது, அந்த குழந்தைங்கிட்ட கிடையாது. டீச்சர் ஒழுங்காக சொல்லி கொடுத்தா குழந்தைங்க ஒழுங்காக இருப்பாங்க. டீச்சர் ஆய்வு பண்ணுங்க. இப்போ அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்குறீங்களே, அவங்க அப்பா கூலி தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு தூய்மை பணியாளராக இருக்கலாம், ஏதோ ஒரு கூலி தொழிலாளியோ கட்டட தொழிலாளியோ இல்லை ஒரு சாக்கடல்றவராக கூட இருக்கலாமே, ஒரு செருப்பு தைக்கிறவராக இருக்கலாமே. அந்த குழந்தை அந்த தொழிலை கொஞ்சம் தாழ்வாக நினைக்கலாம்ல. அது அப்படி வெளிப்படையாக எப்படி அது சொல்ல முடியும்? இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கிடையாது உங்களுக்குலாம். ஒரு ஹியூமன் எமோஷன்ஸோட ஒரு பேசிக் சென்ஸே கிடையாது உங்களுக்குலாம். உங்களுக்குலாம் அமைச்சர் பதவி எதுக்கு? ரொம்ப தப்பா இருக்கு. இதுல வந்து இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா உடனே வந்து ஒரு விக்டிம் கார்டு, நானே அரசு பள்ளி மாணவி தான், என்ன வந்து இந்த கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி எமோஷனல் டிராமாலாம் இங்க பண்ணிட்டு இருக்க கூடாது, சரியா? முதல்ல உங்களுக்கும் பள்ளி கொடுத்துங்க என்ன சம்பந்தம்? நீங்க எஜுகேஷனல் மினிஸ்டரா? நீங்க தொழில்துறை மந்திரி. அந்த வேலையை போய் பாருங்க. இப்போ அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பண்ணியிருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு குழந்தையோட ஒரு கான்ஃபிடென்ஸை உடைக்கிற விஷயம் மட்டும்தான். அவங்களுக்கு அரசு பள்ளி சரியில்லைன்னு காட்டி தனியார் பள்ளிக்கு ஏதாச்சும் செய்யணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா தனியார் பள்ளிக்கெல்லாம் புனிதமான வேலை, சேவை செய்கிறாங்க இல்லையா? அங்கே போய் ஆய்வு பண்ணுங்க. டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, எத்தனை பேர் எத்தனை பெற்றோர்கள் நகையை அடகு வச்சு ஒரு வருஷமாக ஃபீஸ் கட்டுறாங்கன்னு போய் பாருங்க. கொள்ளை அடிக்கிறது போய் பாருங்க. அங்கே ஏதாச்சும் பண்ணுங்க. இங்கேயும் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அங்கே தயவு செஞ்சு அங்கே பண்ணுங்க. தனியார் பள்ளியில் நடக்கிற கொள்ளைகளை போய் பாருங்க. அதை சீர்படுத்த என்ன வழியோ அதை பாருங்க. அரசு பள்ளிகளோட தரத்தை உயர்த்துங்க. மாணவர்களுக்கு ஊக்கத்தை கொடுங்க. அவங்களோட கான்ஃபிடென்ஸை உடைக்காதீங்க. அமைச்சர் கீர்த்தனோட அணுகுமுறை சரியா தவறா? நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.